ஃபார் த பாஸ்ட் 1 மந்த்தாக சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆக போறாருன்னு நிறைய சோஷியல் மீடியா ஹின்ஸ் ஸ்பெகுலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சுற்றிட்டே இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஒரு ரிலேபிளான சோர்ஸ் வந்து சஞ்சு சாம்சனோட ட்ரேட் நியூஸ் பற்றி வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும் வீடியோ தெரிஞ்சுட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்லி ட்ரேடிங் விண்டோ எந்த டைம் பீரியட்ல பாசிபிள் அப்படிங்கிறது வந்து கிரிக் பஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துலாமே. ஐபிஎல் 25 சீசன் முடிஞ்ச 7வது நாள்லேருந்து ஐபிஎல் 2026 பிளேயர் ஆக்ஷனுக்கு 7 நாள் முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் விண்டோ அவைலபிளா இருக்கும். ஸோ ஐபிஎல் 25 சீசன் முடிஞ்சு 7 நாள் ஆகிருச்சு எப்பயோ. அதனால we are already இந்த ட்ரேடிங் விண்டோ பீரியட் தான். செகண்ட் விண்டோ எப்போனா ஆக்ஷன் முடிஞ்ச நெக்ஸ்ட் நாள் மார்னிங் 9 AM லேருந்து டில் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு 30 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் விண்டோ ஓப்பன்ல தான் இருக்கும். அண்ட் சஞ்சு சாம்சன் பத்தி இப்போ கிரிக் பஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ் சோஷியல் மீடியா ஸ்பெகுலேஷனை தாண்டி இந்த ட்ரேட்ல ஏதோ ஒன்று இருக்குப்பா, இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் கிரிக் பஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் சிஎஸ்கே இன்னும் 2 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஆர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஃபார் சஞ்சு சாம்சன். ப்ராப்ளி அதில் ஒன்று வந்து கேகேஆரா இருக்கலாம், இன்னொரு டீம் யாரா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த ட்ரேட் டீல் வந்து எனி டைம் சூன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரேட் அவ்வளோ அசால்ட்டான நடந்துராது. சிஎஸ்கேமே பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தி ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்ஆர் கிட்ட கண்டிப்பா கொடுக்கணும், அதுதான் அவங்களுமே டிமாண்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக் லண்டன்ல ஐபிஎல் 2025 சீசனை பத்தி ஒரு ரிவ்யூ மீட்டிங் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்ல ராகுல் டிராவிட் வாஸ் ஆல்சோ பிரசன்ட்னுமே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் என்ன தெரிய வந்திருக்குன்னா, மல்டிபிள் பிரான்ச்சைசிஸ் கிட்ட இருந்து மல்டிபிள் ட்ரேட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. அதாவது சாம்சங்காக மட்டும் இல்லைங்க, மற்ற சில ஆர்ஆர் பிளேயர்ஸ்க்காகவே ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. ஸோ இந்தியன் கீப்பர் ஹூ கேன் பேட் அட் டாப் 6 பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் செட்டப்ல வந்து ஒரு பிரீமியம் அசெட்டா பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே கன்சிடர் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதனால வந்து ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து சஞ்சு சாம்சனை தாண்டி த்ரூவ் ஜுரேலுக்குமே பார்த்தீங்கன்னா சில ரெக்வெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. கிரிக் பஸ் ஒரு சிஎஸ்கே அஃபிஷியலை கான்டாக்ட் பண்ணி சஞ்சு சாம்சன் ட்ரேட் உண்மைதானா, நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல. அதுக்கு அந்த சிஎஸ்கே அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் டெஃபினட்டாக சஞ்சுவை டீமுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அவருக்கு பதிலாக யாரை ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிற காலை வந்து இன்னும் எடுக்கல. பிகாஸ் இந்த மேட்டர் இன்னும் அவ்வளவு ஃபாரா வந்து போகல. பட் எஸ் இன் பிரின்சிபல் நாங்க இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கிரிக் பஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஒரு பொட்டன்ஷியல் லைக் ஃபார் லைக் ட்ரேட் ஆஃபா வந்து நம்ம கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் தான் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவரோட ரிட்டென்ஷன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 18 கோடி. தென் சஞ்சுவே 18 கோடின்றதுனால இது ஒரு லைக் ஃபார் லைக் ட்ரேட் ஆஃபா இருக்கும்னு கிரிக் பஸ் ஃபீல் பண்றாங்க. ஜடேஜாக்கு பண்ண தப்ப திரும்ப பண்ணக்கூடாது. ருத்து வந்து சிஎஸ்கே ஒரு லாங் டர்ம் பிளான்ல வந்து கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோனி ஆல்சோ நம்ம லாஸ்ட் லீக் கேம் அப்போ போஸ்ட் மேட்ச்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒரு நல்ல ஸ்குவாட கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், எல்லா கேப்ஸையும் ஃபில் பண்ணிட்டு அவர் ஜஸ்ட் ஃபிட் ஆகிட்டு வந்தா மட்டும் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கண்டிப்பா ருத்து அண்ட் சஞ்சு இந்த ட்ரேட் நடக்க போறது கிடையாது. அப்போ சஞ்சுக்கு பதிலாக சிஎஸ்கே யாரை கொடுப்பாங்க அப்படிங்கிறது இன்னுமே டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கவுண்டி சாம்பியன்ஷிப்ல ரீசெண்டா கலீல் அஹ்மத் எஸ்எக்ஸ் கவுண்டி கிளப்காக வந்து சைன் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் வந்து யோக்ஷேர் கிளப்காக சைன் பண்ணியிருப்பாரு இல்லையா. இப்போ யோக்ஷேர் வர்சஸ் எஸ்எக்ஸ் கவுண்டி கேம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ அதுல ஏன் ருத்து வந்து பிளே பண்ணலன்னு கேட்டுட்டு இருக்காங்க சில மக்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ருத்து சைன் பண்ணப்பே வந்து என்ன சொல்லியிருப்போம்னா, ஜூலை 22 தான் அவரோட கவுண்டி சாம்பியன்ஷிப் டெபியூ வந்து பண்ண போறாருன்னு. ஸோ ருத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 கவுண்டி கேம்ஸ் பிளே பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒன் டே கப்ல ஃபுல்லா அவைலபிளா இருப்பாரு. ஸோ ஒன் டே கப்ல மேபி ருத்ராஜ் வர்சஸ் கலீல் நம்ம பார்க்கலாம். பட் அதுலயுமே ஒரு சிக்கல் என்னன்னா, எஸ்எக்ஸ்க்கும் யோக்ஷேருக்கும் எந்த ஒரு கேமே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணப்படல ஒன் டே கப்ல. ஸோ அதனால வந்து ருத்ராஜ் வர்சஸ் கலீல் நம்மளால பார்க்க முடியாது. கலீல் இந்த கவுண்டி கேம்ல பார்த்தீங்கன்னா யோக்ஷேரோட கேப்டன் ஜானி பாஸ்டோட விக்கெட்டை வந்து எடுத்திருந்தாரு. அதை நீங்களே பாருங்களேன். prior to this wicket அதுக்கு முந்தின பால் தான் ஒரு பவுன்சர் வந்து கலீல் அஹ்மத் வந்து போல் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போயே இதே மாதிரி ஒரு ஷாட் தான் வந்து ஜானி பெஸ்டோ ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்போ மிஸ் ஆகியிருக்கும். திரும்ப பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பவுன்சர் போடுறப்ப எப்படி வந்து நிக் ஆகி வந்து பின்னாடி விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஒரு நல்ல பில்டப் கிரியேட் ஆகி நம்ம கலீல் அஹ்மத் இந்த ஒரு விக்கெட்டை வந்து சூப்பராக வந்து எடுத்திருக்காரு. They were like, okay, you start coming for net bowling for us. Then what happened was, after 2 matches of CSK in Chennai, everything shifted to Pune. So because of some political issues that was happening, and then they didn't take me there, but I was in Chennai. At that time only I got call from DK that you come and join us for KKR net bowling. அது எப்பறம் சிஎஸ்கே நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் சாய் சுதர்ஷன், நிதிஷ் குமார் ரெட்டி அண்ட் இப்போ அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியுமே ஆட் ஆகியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அதுக்கு பதிலாக ராகுல் திரிபாதி, அதுக்கப்புறம் விஜய் சங்கர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கிறீங்க. வருண் சக்கரவர்த்தி சொல்றதை வச்சு பார்த்தீங்கன்னா 2018 சீசனா தான் இருக்கணும். பிகாஸ் அந்த சீசன் தான் சென்னையிலேருந்து பூனேக்கு வந்து ஷிஃப்ட் ஆச்சு டியூ டு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். வருண் சக்கரவர்த்தி சிஎஸ்கே ஒன் ஆஃப் நெட் பவுலர்ஸா பார்த்தீங்கன்னா 2018 சீசன்ல இருந்திருக்காரு. அதை வருண் சக்கரவர்த்தி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அஸ்வினோட.
யூடியூப் சேனல்ல. சிஎஸ்கே ஆக்சுவலி வருண் சக்கரவர்த்தியை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க டே 1 ஆஃப் நெட் பவுலிங்லயே. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து ரைனா, பிராவோ, தோனி மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் வந்து பவுல் பண்ணியிருந்தாராம். சிஎஸ்கே அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் பிளேயர்ஸை மட்டும் தான் வந்து கூப்பிட்டு இருந்தாங்களா ஃபார் நெட் பவுலிங். பட் இவர் பார்த்தீங்கன்னா 5th டிவிஷன்ல இருந்திருக்காரு. பட் ஸ்டில் இவர் எப்படி தான் பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பாப்போம் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஸுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு டிஎஸ் மோகன்ராவ். அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல சிஎஸ்கே நெட் பவுலர்ஸா டேக் கேர் பண்ணிட்டு இருந்தார் போல. ஒரு வென்யூ சேஞ்ச் காரணமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வருண் சக்கரவர்த்தி இழந்திருக்காங்க. இன்கேஸ் அந்த வென்யூ சேஞ்ச் மட்டும் நடக்கலனா வருண் சக்கரவர்த்தி டு சிஎஸ்கே would have been a reality. அஸ்வினோட ஹோம் கமிங் கூட வந்து பாசிபிள் இல்லாம ஆகியிருக்கும். பிகாஸ் வருண் சக்கரவர்த்தி சிஎஸ்கே ஸ்குவாட்ல வந்து கண்டிப்பா கண்டினியூ ஆகியிருப்பாரு till 2025 சீசன் வரைக்குமே. சரி guys, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.